துர்க்கை அம்மாவென்று சொன்னால் போதும் அகிலம் வசப்படும். சும்மா அவள் பெயரை சொன்னால் சொர்க்கவாசல் திறக்கும். அன்பான நேயர்களுக்கு உண்மையான அருள்வாக்கு சொல்பவர்களால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியே இன்றைய பதிவும். எங்களை தேடி வருபவர்கள் அமைதியான மனோபாவத்தில் வரமாட்டார்கள். பதைக்கும் உள்ளத்துடனே ஓடி வருவார்கள். அப்படி வருபவர்களை கண்டு அப்படியே உட்காருங்கள், இன்னும் 1 மணி நேரமாகும், இத்தனை மணி நேரமாகும் என்ற பொய் சாக்குகளை சொல்லாமல் உயிர் போகும் தருவாயில் உள்ள நோயாளிகளை கண்டு மருத்துவர் எப்படி ஓடி வருவாரோ அந்த மாதிரியான மனநிலையில் எங்களது நடவடிக்கை இருக்கும். அவர்களது பிரச்சனைகளை கேட்டு அதற்குரிய பதிலை அவர்களுக்கு சொல்லும் முன்பு நாங்கள் தெய்வத்திடம் கேட்பது நல்ல பதிலாய் கொடுத்தாயே என்று மனமுருகி வேண்டியே நிற்போம். ஏனென்றால் நொந்து வந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் செல்வதே எங்களுக்கு கிடைக்கும் சன்மானமாகும். அம்மா, என் பிள்ளை காணவில்லை, எங்கு போனதோ தெரியவில்லை என்று வயிற்றில் அடித்து கொண்டு வரும் தாயை பார்த்து நீங்கள் அந்த பக்கம் செல்லுங்கள், கண்ணில் படுவான், உயிருக்கு ஆபத்தில்லை என்றே சொல்லிவிடுவோம். கண்டேன் சீதையை என்று அனுமன் சொன்னாரே, அதுபோல் உங்கள் பிள்ளையின் உயிருக்கு ஆபத்தில்லை என்பதை முதலில் சொல்லி அதன் பின்புதான் இன்ன இடத்தில் இருக்கிறான் என்று சொல்வோம். பிள்ளையை கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் ஓடி வந்து, என் தாயே, என் அம்மா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் என்று இன்னும் என்னவெல்லாமோ சொல்லி வாழ்த்திவிட்டு செல்வார்களே, அதுதான் எங்களுக்கு தட்சணையாகும். பிறகு எங்களது நட்பு வட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் கனவு கண்டு அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நாங்கள் கேட்க, ஏது உங்களிடம் எதையும் மறைக்க முடியாது போலிருக்கிறதே என்று சிரிப்பார்கள். எங்களுக்கு சூழ்ச்சிகள் நடந்தாலும் கனவில் தெரிந்துவிடும். அதற்குரிய பாதுகாப்பையும் எங்கள் தெய்வங்களே பார்த்து கொள்வதையும் கனவில் காட்சிப்படுத்தி விடுவார்கள். ஒன்றும் செய்யாமல் இருப்பதே எங்கள் வேலை. இப்படி அருள்வாக்கு சொல்லும்போது படித்தவர்கள் முதல் பாமரர் வரை, அதுவும் பெண்மணிகள் வந்து தங்கள் கணவன்மார்களை சந்தேகித்து கேள்வி கேட்பார்கள். நல்ல பதிலாய் இருந்தால் சொல்லி நீங்கள் கடுகளவும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்று வெகுநேரம் பேசி அவர் மனத்தெளிவு அடைந்ததும் மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைப்போம். இதுவே வேறு விதமாக பதில் வந்தால் எப்படி மறைக்க முடியும்? தெய்வ வாக்கை மறைக்க முடியுமா? சொன்னால் அவர்களது குடும்பத்தில் குழப்பம் வருமே, என்ன செய்வது என்று வந்தவர்களை விட நாங்கள் விழி என்று விழித்து கொண்டு போய் இன்னும் 10 நாட்கள் கழித்து வாருங்கள் என்று அப்போதைக்கு சொல்லி அனுப்பி வைப்போம். அவரோ அந்த அம்மாவிற்கு ஒழுங்காக சொல்ல வரவில்லை என்று யாரிடமாவது சொல்ல அது எங்கள் காதில் விழும். ஒழுங்காக நாங்கள் சொல்லியிருந்தால் அவர்கள் குடும்ப நிலவரம் கலவரமாய் ஆகியிருக்குமே என்று எண்ணி சிரிப்பு வரும். இப்படிப்பட்ட தர்ம சங்கடங்கள் நிறைய வந்ததால் வேண்டாம் என்றே ஒதுங்கிவிட்டோம். ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், அரசியல் சம்பந்தமாகவோ லாட்டரியில் பரிசு விழுமா என்று யாராவது வந்து கேட்டால் எங்கள் தெய்வங்களிடமிருந்து வாக்கு வரவே வராது. எங்கே அதை சொன்னால் தங்கள் பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வருமோ என்று எங்கள் தெய்வங்கள் அமைதி காக்கிறார்களோ என்றே எண்ண தோன்றும். இப்படித்தான் எங்களை தெய்வங்கள் பாதுகாத்து வருகிறார்கள். எங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கிறார்கள். நம் அனைவரையும் இப்படியே பாதுகாக்கட்டும். அன்பு நேயர்களே, எங்களால் நன்மையே அன்றி தீமைகள் இல்லை. அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.